உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குணேஷிக்கும். இன்றைக்கி அகஸ்தியன் நான் சொல்கிறேன். தீபம் வரப்போகுது. அந்த கார்த்திகை தீபம், திருவண்ணாமலையாருடைய கார்த்திகை தீபம் வந்து எப்படி இருக்கும் என்ன அப்படி சிவனே நெருப்பு வடிவம். அந்த நெருப்பாக இருக்கக்கூடியது பஞ்ச இதில் வந்து நெருப்புக்கு ஸ்தலமாக இருக்கக்கூடியது தான் இந்த திருவண்ணாமலை. அது கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம்ன்றது ஒரு காலத்தில் எப்படின்னா பெரிய வெள்ளங்கள் தமிழ்நாட்டில் வந்திருந்தது. அந்த வெள்ளங்கள் வந்து போகணும். இந்த வெள்ளங்கள் வந்து யாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, யாரையும் பிரச்சனையை உள்ளாக்கக்கூடாது சொல்லி அந்த வெள்ளங்களுக்கு வந்து அந்த தடுக்கிறதுக்கூடிய நிலைமையை ஏற்றப்பட்டது தான் இந்த கார்த்திகை தீபம். அதுதான் கார்த்திகை நோம்பாக இருக்குது. அது இல்லாமல் அம்பாள் ஊசி மனையில் நின்று தெய்வத்தை அடைஞ்சது தான் உண்ணாமலை அம்மன். உண்ணாமலை வந்து அங்கே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. அதே நேரத்தில் இறைவன் வந்து காட்சி, அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தெய்வ பலங்கள். மூணாவது வந்து காஸ்மிக் எனர்ஜி. காஸ்மிக் எனர்ஜி வந்து ஒரு நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஒரு காலத்தில் வந்து பிரம்மா சிவன் சண்டை போட்டதாகவும், அந்த சண்டை போட்டதில் வந்து யார் உயர்ந்தவங்கள் பார்க்கக்கூடியப்போ சிவனோட முடியை பார்க்குறவங்களுக்கு தான் வழின்றப்போ அந்த சிவன் முடியை தேடி போகிறதுக்கான வழியாக வகுத்தது தான் அந்த திருவண்ணாமலை. அதில் அவர் மேல் நோக்கி போயிட்டே இருந்திருக்க அதோட செயலில் வந்து காட்டுறது தான் அந்த திருவண்ணாமலை. கீழே அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா பூதநாராயணன் இருப்பார். எல்லா வழியும் பிரம்மாவுக்கு வழி இருக்குது. அதனால தான் அந்த மலையை நோக்கி 8 லிங்கங்கள் இருக்கும். 8 லிங்கமும் வழிபாட்டில் இருக்கும். 8 லிங்கமும் அதாவது 8 திக்கு திசையிலும் 8 லிங்கங்கள் வழிபாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும். திருவண்ணாமலை வந்து நம்ம போகிறது நம்மளோட உடல்கள், தேகங்கள், நம்மளோட வலிமைகள் பெறுறதுக்கு தான் அங்கே போக முடியும். அது இல்லாமல் ஞான வளர்ச்சிகள், ஞானத்தால் வழி பண்ணக்கூடிய நிலைகள், தெய்வத்தால் பார்க்கக்கூடிய நிலைமைகள், தெய்வத்தை அடையக்கூடிய தன்மைகள் அந்த திருவண்ணாமலையில் மட்டும் உண்டு. தெய்வ நிலைகள். அது இல்லாமல் காஸ்மிக் எனர்ஜி அவ்வளோ மென்மையான எனர்ஜி பௌர்ணமியில் கிடைக்குது. அந்த பௌர்ணமி கிடைக்கிறப்போ கிரிவலம் சுற்றுறப்போ நம்ம உடலில் பட சொல்ல நோய் போது நமக்கு அமைதி கிடைக்குது. அது இல்லாமல் நம்ம வழி வகுத்துக்கான நல்ல அறிவான கூர்மைகள் கிடச்சி இறைவன் அடையக்கூடிய தன்மை, அது இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்கள் எல்லாம் விருத்தியாகக்கூடிய நிலைமை அந்த பௌர்ணமி நாள் தான் நம்ம சுற்றக்கூடிய நிலைமை கிடைக்குது. அது மாதிரியா போகிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்ன்றதை சொல்கிறேன். கார்த்திகை தீபம் அதுவும் திருவண்ணாமலை சொல்லணும்னா எத்தனோ வருஷம் ஆகும். சார், இந்த கார்த்திகை தீபத்தை திருவண்ணாமலைக்கு போய் அந்த தீபத்தை பார்த்து அந்த தீப விழாவில் வந்து பெண்கள் வந்து கலந்து கொள்ளலாமா? கோடான கோடி மக்கள் வராங்க, யார் வேணால் கலந்துக்கலாம். ரொம்ப கார்த்திகை தீபத்தை பற்றி ரொம்ப அருமையாக ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி.